ஒரு அடர்ந்த காடுங்க. ஒரு சிங்கம் ஒரு மனிதனை அப்ப துரத்திட்டு போச்சுது. இந்த காட்சியை பார்த்த ஒரு குரங்கு அந்த மனிதனிடம் சொல்லியது, சிங்கத்துக்கு மரம் ஏற தெரியாது, அதனால நீ இந்த மரத்துல ஏறிக்கோ அப்படின்னு சொல்லிச்சு. அந்த மனுஷனும் மேல ஏறணும். இதை பார்த்த சிங்கம் ஒரு தந்திரம் செய்தது. என்ன செஞ்சது தெரியுமா? குரங்கிட்ட சொல்லிச்சு, நம்ம எல்லாம் ஒரே காட்டுல வாழ்றோம், அதனால நீ இந்த மனிதனை கீழே தள்ளிரு அப்படின்னு சொல்லிச்சு. அதற்கு குரங்கு, முடியாது, அவன் என்ன நம்பி அடைக்கலம் வந்திருக்கிறான், என்னால துரோகம் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிச்சு. சிங்கம் இன்னொரு தந்திரம் செய்ததுங்க. மனுஷனை பார்த்து, மனுஷன் ரொம்ப அதீத பசியில இருக்கிறேன், அதனால நீ அந்த குரங்கை தள்ளி விட்டுரு, என் பசி அடங்கணும்னு நான் போயிடுறேன், நீ தப்பிச்சுக்கோ, உயிரை காப்பாத்திக்கோ அப்படின்னு சொல்லிச்சுங்க. இதை கேட்டு அந்த மனுஷன் கொஞ்சம் கூட யோசிக்காம அந்த குரங்கை கீழே தள்ளிட்டான். கீழே விழுந்த குரங்கு அந்த சிங்கத்தின் கையில அகப்பட்டது. அப்போ சிங்கத்துக்கு இன்னொரு யோசனை வந்தது. இந்த குரங்கு சாப்பிட்டா அரை வயிறு வரை நிரம்பாது, ஆனா மனுஷன் பெரிய உருவம், வயிறு நிறைய சாப்பிடலாம் அப்படின்னு நினைச்சு சிங்கம் குரங்க பார்த்து சொல்லிச்சு, 1000 தான் இருந்தாலும் நம்ம எல்லாம் ஒரே காட்டுல வாழ்றோம், நீ மேல ஏறி உனக்கு துரோகம் செஞ்ச அந்த மனுஷனை கீழே தள்ளி விடு, நான் உனக்கு உயிர் பிச்சை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிச்சு. இப்ப சிங்கம் குரங்க விட்டுடுச்சு. குரங்கு மரம் ஏறுது. மரம் ஏறுது பார்த்தாலே மனுஷன் கிடுகிடுன்னு ஆடுறான். நடுங்கி கொண்டிருந்த மனிதனை பார்த்து குரங்கு சொல்லிச்சு, பயப்படாத, நான் உன்னை கீழே தள்ள மாட்டேன். அதற்கு அந்த மனிதன் கேக்குறான், நான் உன்னை எப்படி நம்புறது? அது குரங்கு சொல்லிச்சு, நான் மனுஷன் இல்ல. ஆமாங்க, நமது 6வது அறிவை நாம எப்படி பயன்படுத்துறோம் அப்படிங்கறத பொறுத்து தானுங்க நாம மனுஷன். 6வது அறிவை நமது வளர்ச்சிக்கு பயன்படுத்தினா நம்ம மனுஷனா இருப்போம். அடுத்தவங்களோட வீழ்ச்சிக்கு பயன்படுத்தினா விலங்கினங்களுக்கும் கீழா போயிருவோம்.